ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் ராஜி. ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு டாபிக் பேசணும்னு நினச்சேன். ஸோ அந்த டாபிக் என்ன அப்படின்னா, கீப் டிஸ்டன்ஸ் கம் க்ளோஸ். ஸோ பேரே வித்தியாசமாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஸோ நிறைய பேருக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நேபர்ஸாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்தே உங்கள் கூட ட்ராவல் பண்ணவங்களாக இருக்கட்டும், பட் ஆல் ஆஃப் அ சடன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக க்ளோஸாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ யாரெல்லாம் அதை ஒத்துக்கிறீங்க? ஸோ நான் சொல்கிறப்பே நிறைய பேருக்கு நிறைய இன்ஸ்டன்ஸ் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப நம்ம எப்படி ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய மூவிஸ்லாம் கூட பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு சம்சாரம் மின்சாரம் படம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் எப்படி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்து சடனாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ திரும்ப ஒன்றா ஜாயின் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வரப்போ கூட என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸ் சீன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இல்லை, எப்பயுமே ஒரு அடி தள்ளி இருந்து நம்ம பேசுகிறப்ப அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் உங்களோட குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்ராடில் இருப்பாங்க. எப்பயாவது ஒரு வாட்டி வரப்போ அப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவங்கள பார்க்குறப்ப, பேசுகிறப்ப. இதே பேர் நிறைய ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துலேயே நெய்பர்ஸ் மாதிரி இருப்பாங்க. பக்கத்தில் இருப்பாங்க. அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. நிறைய அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட நம்ம இருக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம், நமக்குன்னு ஒரு பார்டர் லைன், ஒரு பவுண்ட்ரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஜோக்கில் பார்த்துருப்போம்ல, இது என் கோடு, இதை தாண்டி நீயும் வராத, உன் கோடை தாண்டி நானும் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கிட்டு அந்த பவுண்ட்ரிக்குள்ளே யாரும் வராமல் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கணும். மீன்வைல் எல்லாருக்குமே என்ன ஹெல்ப் தேவையோ எல்லாமே பண்ணணும். ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அந்த ரிலேஷன்ஷிப் லாங் ரன்னாக கண்டினியூ ஆகும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ் எல்லாருமே கூடயே இருப்பாங்க. நிறைய அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்பயாவது போகிறவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் ஜெலஸாக கூட இருக்கும். ஸோ அப்போ தோணும், ஐயோ நான் எல்லாமே பண்ணுறேனே, எனக்கு அந்த ரெக்கக்னைசேஷன் இம்பார்ட்டன்ஸ் இல்லையே, எதுவுமே பண்ணலையே, அவங்களுக்கு மட்டும் ஏன் எல்லோரும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தோணும். அது ஜெலஸியை விட என்னென்னா ஒரு ஆதங்கம் தான், எல்லாருக்குமே இருக்கும் அது. கரெக்டாக. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல், ஸோ நம்மளோட கடமையை நம்ம செய்கிறோம், அதுக்காக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடாதுன்னு இல்லை, அது எல்லாமே செய்கிறோம். மீன் வைல் கீப் டிஸ்டன்ஸ், ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ரிலேஷன்ஷிப்புக்குமே ஒரு வேல்யூ ஆட் ஆகும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே சரி, இல்லை நேபர்ஸு, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது 100% பொருந்தும். ஸோ இதை ஒத்துக்கிறீங்கன்னா எல்லாருமே எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.